ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு ஆணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாகிய நானும் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் இந்த ஆணி மாத பலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொல்ல வர்றது எல்லாமே குறுகிய காலம், அதாகப்பட்டது ஆணி மாதம்னா 32 நாள். இந்த 32 நாளில் மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாசாந்திர பலன்கள் சொல்கிறோம். விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சந்திரன், அதுக்கு அடுத்தது அங்காரகன் செவ்வாய், அதுக்கு அடுத்தது புதன், அதுக்கு அடுத்தது சுக்கிரன், அடுத்தது மாச கிரகமான சூரியன். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம். அதுபடி இந்த ட்ரிப்பு ஆணி மாதத்திற்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் பிறக்கிறது ஆங்கில தேதிக்கு 15/6/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அதுலேருந்து 32 நாள் 16/7/2024 செவ்வாய்க்கிழமை வரையிலும் ஆணி மாதம் பிறக்குது. இப்போ இந்த ஆணி மாதத்தில் பிறக்கும்போது என்னென்ன விசேஷ தினங்கள் நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ தினங்களை கொண்டாடக்கூடியது. அதுபடி இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா. ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு 7ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 21/6/2024. ஆணி மாதம் பௌர்ணமி அப்படின்னாக்க என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மிதுனத்தில் சூரியனும் சந்திரன் இருக்கிற இடம் தனுர்லையும் இருக்கிறது. அதாகப்பட்டது அமாவாசை அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறது. சப்தமத்தில் வர்றது ஆணி மாதத்தில் பிறக்கிறதுல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, மூல நட்சத்திரம் அப்படின்னாக்கா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க. அதில் பொறுத்தளவுக்கு இந்த ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு 3-4 பாதத்துக்கு உள்ளவங்களுக்கு தான் சிக்கல். மற்றபடி பயப்பட வேண்டாம். மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் அதெல்லாம் கிடையாது. ஒன்று. அதுக்கு அடுத்தது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. அது ஆணி மாதம் 11ஆம் தேதி பிறக்குது. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க 25/6/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூர்ம ஜெயந்தியும் ஆணி கிருத்திகையும் பிறக்கிறது அப்படின்றது ஆணி மாதம் 18ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி 2/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அதுக்கு பொறுத்தவரைக்கு அடுத்தது அமாவாசை. ஆணி மாதத்தில் வர அமாவாசை விசேஷமான அமாவாசை. அது பிறக்கிறது தமிழ் தேதிக்கு 21, ஆங்கில தேதிக்கு 5/7/2024 வெள்ளிக்கிழமை. இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது அப்படின்றது ஆணி திருமஞ்சனம். ஒரு பொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க நடராஜருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வருடங்களுக்கு சற்றே குறைய 4 முறை தான் அபிஷேக தினம் நடக்கும். அதே போல் இந்த அபிஷேக தினம் அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது ஆணி மாதம் 27ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க 11/7/2024 வியாழக்கிழமை மாலை உத்திர நட்சத்திரம். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க விசேஷமானது அப்படின்றது திருவெண்காடு. அந்த இடத்துல நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது என்ன திருவெண்காடில் உள்ள இவருக்கு மட்டும் அப்படின்னாக்க அங்கே உள்ள ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன், அது பண்ணுறாங்க. அப்போ இதே மாதிரி இந்த பொசிஷனில் இந்த 5 நல்ல நாட்களோட இந்த ஆணி பிறக்குது. சரி, இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் கிரக நிலவரம் நம்ம எல்லாமே பலன்கள் சொல்கிறது கோல்சாரம். இந்த காலகட்டங்களில் 32 நாளில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம். பிறக்கும்போது மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிர பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும், 12ஆம் இடமான மீனத்தில் ராகுவும் கொண்ட நிலவரத்தில் இந்த ஆணி மாதம் பிறக்குது. இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது. ஆணி 12 புத பகவான் கடகத்துக்கு மாறுறாரு. அதே போல் 7/7/2004 கடகத்துக்கு சுக்கிர பகவான் மாறுறாரு. 11/7 ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாறுறாரு. அதே போல் இந்த ஆணி 5ஆம் தேதி சனி பகவான் வக்ர ஆரம்பத்தில் இருக்கார். ஆணி மாதத்தில் புதன் சுக்கிரன் இடம்பெயர்றாரு.
அப்போ இந்த 4 பெயர்ச்சிகள், இந்த 4 கிரகங்கள், விரைவாக செல்லும் 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறோம். இப்போ இந்த ஆனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரம தினங்கள், சந்திராசிரம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, கோச்சார சந்திரனுக்கு ஜனன சந்திரன் 8ஆம் இடத்துல வருது. அதாவது ஜனன சந்திரன் மாறாதவர், கோச்சார சந்திரன் மாறாது. 8ஆம் இடத்துல வரும்போது அவருடைய ஒளி மறையும். அப்போ இந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவோம். அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம். இதை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு எளிய பரிகாரம், ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய தோஷங்கள், நற்பலன்கள் கிடைக்காம அது தள்ளி போகுது அப்படின்னாக்க அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள், ஆலய வழிபாடு மற்றும் மூலமந்திரங்கள் எல்லாமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆனி மாதத்தில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா? மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற ஆண் சனியாக இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன சார் பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வருமா அப்படின்னா, இதெல்லாம் பிரச்சனை இருக்காது. பண வரவுக்கு பிரச்சனை இருக்காது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. ஆனால் என்ன சார் பிரச்சனை வரும், பேச்சில் கவனமாக இருக்கணும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால, குரு பகவான் பார்க்கறதுனால உடல்நிலை நல்லபடியாக ஏற்றத்தில் இருக்கும். ஆனால் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை சொல்ல போகும்போது தவறுதலாக சொல்லிடுவீங்க, இல்லை நீங்கள் சொல்கிறது தவறுதலாக புரிஞ்சுக்குவாங்க. அதன் மூலியமாக பார்த்தீங்களே ஆனால் அவப்பெயர் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் ஆவணி மாதத்தில் பார்த்தோம்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன் இந்த 4 கிரகங்களை தான் நம்ம மாச கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த மாச கிரகங்களுடைய மூமெண்ட், அதாவது பெயர்ச்சிகள், அதனுடைய கோச்சாரங்களை வச்சு தான், சாரங்களை வச்சு தான் இந்த மாச கிரகங்களை பார்ப்போம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தியம் செவ்வாய் பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடுக்கு படிக்கணும்னு போன ஆளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். போன ஆளுக்கெல்லாம் இல்லை, போகிறதுக்கு ட்ரை பண்ணுற ஆளுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சனியின் பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு சுணக்கங்கள், உடல்நிலையில் பிரச்சனைகள், பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுல தடைகள் சிலதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கவலைப்படவே தேவையில்லை. எந்த முயற்சி எடுத்தாலும் நிச்சயமாக வெற்றி உண்டு. அதனால் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. 5ஆம் இடத்தில் தனித்த குருவாக இருந்தாலும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். அவர் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலும் கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஆனால் 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு மருத்துவ செலவுகளோடு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் தொழில் எப்படி இருக்கும், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் எப்படி இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹரசர்மா கிட்ட கேட்கலாம். நல்ல விளக்கமாக விரிவாக சொன்னீங்க ஐயா. தொழில் காரகன் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மகர ராசிக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம்ன்றது துலாம். அவர் 6ல் இருக்கிறார். அவர் மட்டும் தனித்து இருக்காரா அப்படின்னாக்கா ஆட்சி பெற்ற புதனும் ஆத்மகாரனான சூரிய பகவானும் சேர்ந்திருக்காங்க. இந்த காலகட்டங்களில் தொழில் மிக சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். பயப்பட வேண்டிய அம்சம் எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னாக்க ராசியே பிரகஸ்பதியான குரு பகவான், தனக்காரகனான குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால சுயமுயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறுமா? கண்டிப்பாக வெற்றி பெறும். ஒருத்தருக்கு சுயமுயற்சி வெற்றி பெற்றாலே தொழிலில் முன்னேற்றம், தொடர் முன்னேற்றம், கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? இருக்கும்.
அதுக்கு அடுத்தது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அப்போ நீங்கள் பேசக்கூடிய சொல்கள் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர் வெறு ராகுவாக இருக்காரா அப்படின்னா அவருக்கு கொடுத்த குரு பகவான் கோதண்ட ராகு ஆகிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நல்ல முயற்சிகள் எடுத்தீங்கன்னாக்க கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தவறான முயற்சி எடுத்தாக்க மாட்டிக்க கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நல்ல முயற்சிகள், தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்தது 2ஆம் இடத்துல சனி பகவான், மகரத்துடைய அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 2ஆம் இடம் அப்படின்றது ஒரு பக்கம் வலுப்பெறும், இன்னொரு பக்கம் பிரச்சனைகளை கொடுக்கும். திருமணம் நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் ஆட்படுத்துகிற தம்பதிகளுக்கு அல்லது பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமண தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த ஆணி மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருட கடைசிக்குள்ளார திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார், ராசிக்கு 5ல் இருக்கார். 5 அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம என்ன செய்வோம், குலதெய்வ ஸ்தானம் புகழ்ஸ்தானம் அப்படிம்போம். அப்போ அந்த புகழ்ஸ்தானம் நல்லபடியாக இருக்குமா? நல்லபடியாக இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப நாளாக தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த தடையும் தாமதமும் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய சமய குருமார்கள் அத்தனை பேரையும் கண்டு தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் ஜீவசமாதி அடைந்த குருமார்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக உங்களுக்கு தொடர் ஏற்றம் இருக்குமா? தொடர் ஏற்றம் இருக்கும், பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதே போல் ராசிக்கு 6ஆம் இடத்துல புத பகவான் ஆட்சி பெற்று சூரியன் சுக்கிரன் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்த மகர ராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலையில் ஒரு நிரந்தரமற்ற தன்மையில் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் ஹை கிணக்கூடிய சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்கள் மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருக்குது. சரி சாமி, எல்லாமே ஏற்றமாக இருக்குது, ஆணி மாதத்தில் 32 நாள் சுப நாட்களா இல்லை ஒரு சில நாட்கள் மட்டும் பிரச்சனைக்குரிய நாட்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றோம். அந்த சந்திராஷ்டம தினங்களில் சுபகாரியங்களை தொடங்கக்கூடியதை விளக்கணும். அது என்னென்ன நாட்கள் அப்படின்றது நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. அதே போல் இந்த 32 நாளில் உங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னா கிடைக்க வேண்டிய நற்பலன்களுடைய தன்மை குறைவாக இருக்குது அப்படின்னா யார்கிட்ட சரணாகதி அடையணும், எந்த கிரகத்திட்ட சரணாகதி அடையணும் அப்படின்றே நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க. இதில் மகர ராசிக்காரர்களுக்கு சனி 2ஆம் இடத்துல இருந்தாலும் 7.5 சனி நடந்துட்டு இருக்கிறது. அந்த 7.5 சனிக்கு உண்டான 2ஆம் இடத்துல அதுலேயும் 2வது ரவுண்டு 30 வயசை கடந்து உள்ளவங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா அது பெரிய பாதிப்பு கிடையாது. 30 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு 7.5 சனி நடக்கிறது பாதிப்பை கொடுக்கும். அப்போ கண்டிப்பாக அவங்க சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடணும். அன்றாடம் விநாயகரை வழிபடணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இது போக உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஜாதகத்தை பற்றி ஓரளவு தெரிகிறவங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சு இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சரியில்லாத புத்திகளோ திசைகளோ அந்தரமோ நடந்ததுன்னா அந்த கிரகத்திற்குண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்தை போய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளிலிருந்து நன்மையை அடைகிறதுக்குண்டான பயனை அடையலாம். இது போக உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணி மாதத்தில் 25, 26, 27 தேதிகள், இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். அப்போது அதுக்கு உண்டான ஆங்கில தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா 9/7/2024 செவ்வாய்க்கிழமை, 10/7/2024 புதன்கிழமை, 11/7/2024 வியாழக்கிழமை. இந்த ஆகிய 3 தினங்களுமே உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதியதாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம். ரொட்டீன் ஒர்க்குகளை செய்யலாம். புதிதாக கண்டிப்பாக எந்த ஒரு இதையும் தொடங்கக்கூடாது. அதுபோல்
பிரயாணங்களும் செய்யக்கூடாது. அந்த பிரயாணங்கள் செய்கிறதையும் இந்த புதிதாக தொடங்கிறதையும் இந்த நாட்களில் இருந்து வேறு நாட்களில் மாற்றி வச்சுக்கிறது உங்களுக்கு சாலச் சிறந்ததாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, மகர ராசிக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது. ஏன்னா 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலையும் 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்றும், அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது, புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது. இது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்க போகிறது. திடீர் பண வரவு வரும். எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர்னு உங்களுக்கு ரேஸு, லாட்ரி, இந்த மாதிரி பூமி யோகம் அதிகமாக இருக்குது. பூமி சம்பந்தமாக ஒரு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட், ரேஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சனி பகவான் 7 சனி 2ஆம் இடத்துல இருக்கிறது குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகளை கொடுப்பார். பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பண வரவிற்கு பிரச்சனைகள் இருக்காது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். குடும்பத்தில் அமைதியை நிலவக்கூடிய காலமாக அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.